லாஸ்ட் வீக் சொல்லுங்க. நம்ம ஜிபிபி ஜேபிஒய் பண்ணியிருந்தோம். ஓகே. அதுவும் அதே மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் ஃபாலோ பண்ணிருச்சு. அதுல ஒரு ஓகேங்க. சின்ன டவுட் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இதை தான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒப்பலா சொல்றேன் உங்கள்கிட்ட. நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றேன் இப்படி ஆகும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, நடக்காம போயிடுச்சா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கல்ல. சேம் ஆஸ் நீங்களும் அந்த கட்ல இருக்கணும். பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்களும் அதே கட்டோட டிராவல் பண்ணணும் மார்க்கெட்ல. அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு தான் சொல்றேன் உங்கள்கிட்ட. நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம் ஜிபிபி ஜேபிஒய்ல? லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து இதா இருக்கு சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி பெட்டரா குட். இருக்கும். ஓகே. நம்ம லாஸ்ட் வீக் இங்க வந்து 4 ஹவர்ல வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. விவாய்ஸ் ம் கொடுத்தது, ம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணது. ம் இதுல நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே 1:2 வந்ததுனால எக்ஸிட் ஆயிட்டோம். பட் ஆனா ஓகேங்க. மார்க்கெட் கம்ப்ளீட்டா மேல போயிடுச்சு. ஆமா, லாஸ்ட் வீக். பைதம் பார்த்திருந்தோம். எஸ். பட் எனக்கு என்னன்னா இங்க ஒரு பிஓஎஸ் வருது இல்லையா? ம் இது ஒரு மேஜர் பிஓஎஸ். இப்போ ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ம் இந்த இதை வந்து மார்க்கெட் உடைக்காத வரைக்கும் ஆக்சுவலி இதுல செல் சைடு பார்க்கணும் இல்லையா? அப்படி இல்லைங்க. இப்ப டெய்லி போங்க, ம். ஜூம் அவுட் பண்ணுங்க சார்ட்ட. மார்க்கெட் எங்க இருந்து பை ஆயிட்டு இருக்கான்? ம். சரி, இது வந்து வீக்லி போங்க, வீக்லி போங்க. இதோட ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து இங்க சார்ட்ட ஜூம் அவுட் பண்ணுங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க. சார்ட்ட ஃபுல்லா சுருக்குங்க, சார்ட்ட ஃபுல்லா சுருக்கி கொண்டா. ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரீனையும் ஃபுல் ஸ்கிரீனா வைங்க. இல்ல இன்னும் ஜூம் அவுட் பண்ணுங்க. இல்ல வீக்லி கூட போங்க. வீக்லி போவா? ஓகே. வீக்லி போங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க ஃபுல்லா. சரி, இதை கிளியரா இருக்கா? தெரியுதுங்க. மார்க்கெட் நமக்கு கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்காங்க, கரெக்டுங்களா? வியூவர்ஸ் ஆகிட்டு. பட் கரெக்ஷன் ஏரியா டேப் பண்ணல. ஓகே, இப்போ டெய்லி போங்க, அந்த கரெக்ஷன் வேற ஏதாச்சும் பார்க்கலாம். ஜூம் அவுட் பண்ணு, தெரியுதுங்களா? ஓகே. இல்ல லெஃப்ட் சைடுல சொல்றேன், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வாங்க. ஒரு இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்கும் இருக்கு, பிளஸ் நமக்கு டிமாண்ட் ஏரியாவும் இருக்கா? எந்த ஜோன்ல சார் சொல்றீங்க? இல்ல இம்பல்ஸ் சொல்றீங்க, இம்பல்ஸ் சொல்றேன். கீழே கரெக்ஷன் மார்க் பண்ணிருக்கீங்கல்ல கீழே? ஆமா. இல்லைங்க, கீழே அந்த இடத்துல அங்க நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரு டிமாண்ட் ஏரியா தெரியுதுங்களா? கரெக்ஷனுக்குள்ள. ஆமா, கரெக்ஷனுக்குள்ள இருக்கு, தெரியுதுங்களா? இப்ப நமக்கு அதுக்கு ப்ரீவியஸுக்கு ஜோன் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கா. பட் நமக்கு என்னன்னா இப்பத்தி நம்ம செல்லுக்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஜேபிஒய் பேர் நமக்கு இங்க வருதோ, ஜேபிஒய் பேர் இருக்குல்ல, அது நமக்கு எங்க வருது நமக்கு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரேலியா டிராப்பா இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஆமா. ஜேபிஒய் பேர் யூஎஸ் ஜிபிபி ஜேபிஒய் ஆகட்டும் இல்ல யூரோ ஜேபிஒய் ஆகட்டும் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்னு ரேலியா இருக்கணும், டிராப்பா இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன கரெக்ஷன் வருவான். கரெக்டா பாத்திருக்கீங்களா? சொல்ற விஷயத்த கவனிக்காம சொல்றீங்களா? பாத்திருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? கரெக்ஷன் ட்ரை பண்ணிருக்கு, கரெக்ஷன் வராம என்ன இருக்கு? பையா இருக்குங்களா? ஆமா. இப்ப நமக்கு எங்க ஃபிளிப் வைக்கணும்? ட்ரெண்டா தான ஃபாலோ, மேஜர் ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அவன் எங்க ஃபிளிப் வைக்கணும்? நமக்கு ஹை இங்க பிரேக் பண்ணனும், ஃபிளிப் வைக்கணும். ஏனா ஃபிளிப் வைக்கணும். கரெக்ஷன் இப்ப போயிட்டு இருக்கு. கரெக்ட். ஓகே, நான் தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், எப்பயுமே நமக்கு மார்க்கெட்ல எது இம்பல்ஸ் மூவ் எது கரெக்ஷன் மூவ் நமக்கு தெரியணும். சொல்லியிருக்கேனா? எஸ். அதே மாதிரி நமக்கு இம்பல்ஸ் மூவ் போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இம்பல்ஸ் மூவ் இன்ஃபினிட்டி. பட் கரெக்ஷன் மூவ் என்னதுங்க? நமக்கு எதர் 50 to 60 வரைக்கும் தான் வந்து டேப் ஆயிட்டு போறதுக்கு சான்சஸ். நமக்கு வந்து கரெக்ஷன் மூவ் கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ தட் இப்ப போயிட்டு இருக்கு, ட்ரெண்டை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான்ல. இப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் மேல எது வரைக்கும் போயிட்டான்? ஆல்மோஸ்ட் 90% போயிட்டாங்க. மேல ஃபிளிப் வைக்க வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. இங்க பாக்குறதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க. இங்க பாக்குறதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நமக்கு 50 மீட்டர் இருக்கு இல்லைங்க, அங்க இருக்க லோவோ ஹையோ தான் நமக்கு என்ன ஆகும்? என்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணும். பாயிண்ட் புரியுதுங்களா? ஆமா, தட்ஸ் இட். ஓகே. 15 மினிட்ஸ்க்குள்ள இருக்க லோவோ ஹையோ தான் நமக்கு என்ன பண்ணும்?
ஒரு ஜோன் ம் நமக்கு இங்க பாக்குறோம் தெரியுங்களா? இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு எது இம்பல்ஸ் மூவ் தெரியும், நமக்கு எது இம்பல்ஸ் மூவ், அப்சைட்ல போறது இம்பல்ஸ் மூவ். இம்பல்ஸ் மூவ். இப்ப நம்ம ப்ரீமிட்ல நம்ம எதுக்காக மேஜரா ஃபோக்கஸ் பண்ணலாம்? பைக்காக ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஆ அவ்வளவுதான். ஓகே. அங்க நம்ம எந்த ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணலாம்? ஏன்னா நமக்கு ப்ரீமிட்ல ம் பார்த்தா நமக்கு செல் ட்ரெண்ட்லயும் சம்டைம்ஸ் மூவ் ஆகும், பை ட்ரெண்ட்லயும் மூவ் ஆயிட்டு இருப்பான். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப நமக்கு மேஜர் ட்ரெண்ட் எதுன்னு தெரியணும்ல. அதை பார்க்க யூஸ் ம் பண்றதான் டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்லாம். ஓகே. பிகாஸ் நம்ம செல் எடுப்போம், ப்ரீமிட்ல பை ஆகும் பார்த்திருக்கீங்களா? செல் சைட்ல இருப்போம், டக்குன்னு பை ஆகி போயிடுவோம். அது ஏன்னு ஆ பார்த்தீங்கன்னா மேஜர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டா இருந்துரும். அப் ட்ரெண்டா இருக்கும். ஓகே அவ்வளவுதாங்க. நம்ம ஓகே டெஸ்டினேஷன் ஓகே. ஃபாலோ பண்ணிருக்கலாம் மார்க்கெட்டு. டெஸ்டினேஷன் ஃபாலோ பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே. இப்ப நம்ம எப்படி இதை பாக்குறோம் தெரியுதுங்களா? கிளியர் தான் சார். சி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் ஓகே தான் எனக்கு. எக்ஸிட்லாம் ஓகே. ஒரே ஒரு டைம் சில டைம் என்னன்னா இந்த மேஜர்ல இங்க வந்து பிஓஎஸ் வச்சதுனால ம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. அது இல்ல அதாவது இப்ப ஒரே இங்க சீன் தாங்க, ஒரே சீன் தான். இப்ப ம், நம்ம வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறத விட பாத்துடுங்க கையில, உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. மேல இருந்து டிராப் பண்ணுங்க, மேல இருந்து டிராப் பண்ணுங்க, அங்க இருந்து அதுக்கு அடுத்தது டிராப் பண்ணுங்க. இல்ல ஓகே. ஓகேங்களா? இப்ப நமக்கு இந்த இம்பல்ஸ், இப்ப நமக்கு மேஜர் இம்பல்ஸ் இதுவா இருந்திருக்கும், அந்த இடத்துல டவுன் சைட்ல இருக்கதானே இம்பல்ஸா இருந்திருக்கும். ஆமா. அதுக்கு என்ன இருக்கு? கரெக்ஷன் போயிருக்கப்ப 360 பிரேக் பண்ணிட்டானா? பண்ணிட்டாங்க. 360 பிரேக் பண்ணிட்டான். இப்ப அடுத்து எங்க ம் போன எதிர்பார்ப்போம்? மேஜரா ஹை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான் போக போயிருப்பான். போகுது. ம் அவன் அப்படியேவும் ஹைக்கு போலாம், இல்ல அந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுத்து கூட ஹைக்கு போலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா. நான் சார்ட்ட ஷேர் பண்ணட்டுமா, இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ கேட்ட கொஸ்டின் எனக்கு வேலையில தான் தெரிஞ்சது. அந்த இடத்துல ஒரு பிஹேவியர்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்னுமா, இந்த பாயிண்ட் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் குழப்பம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்ஸும் எல்லாருக்கும் கிடையாது. டவுட்னா என்கிட்ட கேளுங்க திருப்பி. இப்ப நமக்கு இங்க பிஓஎஸ் ஆயிருக்குங்களா? கீழே ஆமா. லாஸ்ட் ஃபிளிப்போட லோ பிஓஎஸ் ஆயிருக்கா? வியூவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு இதான இம்பல்ஸா இருந்திருக்கும். ஆமா. எதுங்க இது? அதுல இருந்து கீழே வரைக்கும் இம்பல்ஸா இதான் இருந்திருக்குமா? இம்பல்ஸ். ஆமா. இதுக்கு கரெக்ஷன் போயிருக்கானா? கரெக்ஷன் என்ன போயிருக்காங்க சார். பண்ணிட்டான்? 360 பிரேக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஆ கரெக்டா மார்க்கெட் எங்க போகணும் எதிர்பார்ப்போம்? இந்த ஹை வரைக்கும் போகணும் எதிர்பார்ப்போமா? ஆ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்க? இந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். அதை பிரேக் ம் பண்ணுவானா பண்ண மாட்டாங்கிறது மார்க்கெட்டோடைய கையில தான் இருக்கு. அது நமக்குலாம் தெரியாது. ஆ இன்னொன்னு, உங்கள்கிட்ட வந்து எவனாச்சும் ஒருத்தன் எல்லா மூவுக்கும் ஆன்சர் பண்றானா உங்களை அவன் ஏமாத்தானே அர்த்தம். உண்மையா இல்லைங்களா? ஆ இது வந்து ஒரு நாளைக்கு $6.5 trillion வால்யூம் இருக்க மார்க்கெட். எல்லாருக்கும் எல்லா மூவும் ஏன்னு தெரியாது. இப்ப இங்க வந்துட்டு ம் போயிருக்கான், ஏன் சார் எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆ நம்ம வந்து ஒரு ரீசன் சொல்லிக்கலாம். இங்க ஒரு டிமாண்ட் ஆ இருக்குமா, மேபி அங்க வந்து பை ம் ஆயிருக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு? 50 பிரேக் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணுமா? அவன் அப்படியேவும் ம் போலாம், இல்ல என்ன பண்ணலாங்க? இப்ப 50 பிரேக் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இது ஒரு இம்பல்ஸ் ஆயிடுமா? ஆ இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு போலாம்ல. ஆமா. அதான போன வாரம் நம்ம பார்த்தோம். பிரேக் அது ஆயிருக்கு, அந்த இங்க இதுக்கு நம்ம இம்பல்ஸ் பார்த்தோம், ஃபால் வந்தாங்க. பார்த்தோம். கரெக்டா 50 நின்னா மார்க் பண்ணி வைங்க, பை ஆகும் டெஸ்டினேஷன் மேல போட்டு வைங்கன்னு சொல்லியிருந்தோம். பை ஆகியிருக்கானா? ம் கிளியர் பை, கரெக்டா பை ஆயிருக்காங்க. ம் கிளியரா பை ஆயிருக்கா. சி ம் இந்த இடத்துல இருந்தா போன வாரம், சரி சனிக்கிழமை மணிக்கு பாக்குறப்ப இங்க இருந்திருக்கான், இங்க இந்த இடத்துல இருந்திருக்கான். ம் நமக்கு என்ன இருக்கு? கிளியரா அந்த வாரம் ஃபுல்லா பை ஆயிருக்கு. இப்போ நம்ம பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லைங்கண்ணா, அதுல ஆ ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையாங்கிறது தான் விஷயமே மார்க்கெட்ல. பாயிண்ட் ஓகே. புரியுதுங்களா? ம் நம்ம படிக்க தியரி இருக்குல்ல, அதானே ஆக்டா இருக்கு இந்த இடத்துல. இந்த இம்பல்ஸ் ஆமா ஆமா செல்லா இருக்கு மார்க்கெட், செல் ஆகல. ஆமா. ஏன் செல் ஆகல? 60 பிரேக் பண்ணிட்டான். சரி பிரேக் பண்ணிட்டான், அடுத்து எங்க போவான்? ஹை வரைக்கும் போவான். சரி ம் எப்படி போவான்? அப்படியேவும் போலாம், இல்ல இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுத்து கூட போலாம். ஆ ஏன்னா 70% போயிட்டு அது இம்பல்ஸ் தானே. ஆமா ஆமா. இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுத்து போலான்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு லோ ஆ பிரேக் பண்றான், எதுக்காக இருக்கலாம்? இந்த மேஜர் கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருக்கலாமா? கிளியரா ஆமா. கரெக்ஷன் கொடுத்து என்ன இருக்கு அங்க இருந்து? கரெக்ஷன் கொடுத்தாங்க. கரெக்ஷன் கொடுத்துட்டு 4 ஹவர்லயும் வந்து பிஓஎஸ் பண்ணாங்க. பிஓஎஸ் ஓகே, பண்ணிட்டு அது ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி அது கரெக்டா வந்து கிடைச்சது. நம்மளுடைய என்ட்ரி மாடுலேஷன்.
ஆமா டிராவலிங் பார்த்து சொல்றேன். டிராவலிங் பார்த்து படி அவன் போயிருக்கான்ல, கரெக்டா. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல 360 பிரேக் பண்ணா நேரமா செல்லா இருப்பான். 360 பிரேக் பண்ணல, கிளியரா இருக்கு. பிரேக் பண்ணல. பையா இருக்கா? எப்படி என்ட்ரி பையா ஆயிருக்குமா? இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு மைனரா? பிஎஸ் வந்துச்சு. பிஎஸ் ஆயிட்டான். இப்போ நமக்கு என்ன இருக்கு? கிளியரா ஆயிட்டானா? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்குள்ள கூட இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் வந்தானா 360ல சரி 56ல வந்துட்டாங்க 50 60 வந்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி. புரியுதுங்களா? இவ்வளவுதான் இதுல இருக்க மாடுலேஷன் மெத்தட் எல்லாமே அவ்வளவுதான். ஐ திங்க் சோ நம்ம வாசி பார்க்கறது மார்க்கெட்டிங் தான் காட்டுங்களா? அப்பதான் நினைக்கிறேன். இங்க தான் இருப்பான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஏரியால தான் இருந்தாங்க. இந்த இடத்துல தான் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா ஞாபகம் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல வியூஎஸ் பண்ணியிருந்தான் காட்டுங்களா? இந்த இடத்துல வியூஎஸ் பண்ணியிருந்தான் ஹைய. லாஸ்ட் கிளிப்போட ஹை தான் வியூஎஸ் பண்ணி திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருந்தான். நமக்கு என்ன ஸ்டாப் லாஸ் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு இல்ல? ஸ்டாப் லாஸ் கம்மி ஆயிடுச்சு. நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஆனா ஒரே சீன் தான். இது உங்க பிசினஸ் கரெக்டா எப்படி பண்ணிக்க போறீங்கிறது முடிவு பண்றது நீங்க தான். நாங்க வந்து உங்களுக்கு என்னதுங்க ஒரு கைடன்ஸ், ஒரு கைடர், ஒரு மென்டார், அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்க. அதே மாதிரி மார்க்கெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தியரி ஒர்க் ஆகும் மார்க்கெட்ல. அது பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க இப்ப டிராப் பண்றதுக்கு நிறைய வேரியேஷன் போட்டு இருக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு நாங்க இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்க கன்சிஸ்டன்ட் டைப் இந்த வாரம் வந்துட்டு போறவங்க போய் கிளாஸ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்காது? சார்ட்டே பார்க்கலைன்னா தெரியாது. இப்ப நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா கிளியரா டிராப் பண்றீங்க, உங்களுக்கு மார்க்கெட் புரியுதுன்னா ஒரே அர்த்தம் தான். இந்த வாரம் நீங்க மார்க்கெட்டை ஓரளவுக்கு பாத்துருக்கீங்கன்னு அர்த்தம். வேற எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு மார்க்கெட் புரியுது, உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களால பார்க்க தெரியுதுன்னா லாஸ்ட் சனிக்கிழமை பார்த்துட்டு போனீங்கல்ல, ஆமா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சோ கண்டிப்பா ஆமா தானங்க? ஆமா கரெக்ட் தான் சார். மார்க்கெட் ஃபாலோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்பப்போ என்ட்ரியும் எடுக்கிறேன், போயிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்தா என்ட்ரி எடுக்கிறோமா இல்லையாங்கிறத விஷயம். சரி ஓகேமா. தேங்க்யூ சார். ஓகே ஓகே.